லிட்டில் மிஸ் ரித்தனா ஃபேமிலி எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம எங்கெங்கேயோ சன்ரைஸ் பார்த்துருக்கலாங்க. பீச்சில் இல்லைனா ரொம்ப தூரம் ஏர்லி மார்னிங் ட்ராவல்லாம் பண்ணி போய் சன்ரைஸ் பார்த்துருக்கலாம். ஆனால் பொங்கல் அன்னைக்கு காலையில் நான் தான் அந்த ஊரோட டாப்புன்ற மாதிரி சூரியன் வழக்கத்துக்கு மாரி ரொம்ப அழகாக உதிச்சிருப்பார். என்னமோ அவரே பொங்கல் வைக்க வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. நம்ம லிட்டில் மிஸ் ரித்தனாவும் அவங்க அத்தையும் காலையிலே கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோட கோலத்து மேலே சூரிய ஒளி பட்டனுமே ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு எங்களோட கோலனே சொல்லலாம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் தெரியணும்னா, கிராமத்தில் கொண்டாடுற பாரம்பரியமான ட்ரெடிஷ்னலான பொங்கல் செலிப்ரேஷன் நான் சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட கிராமத்து லைஃப் மிஸ் பண்ணுறீங்க, இல்லை எப்படி கொண்டாடுவாங்கன்னே தெரில அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம லிட்டில் மிஸ் ரித்தனா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வீடியோஸ் ஒன்று ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே, பொங்கல் வைக்க கிளம்பலாம்னு சொல்லி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது லிட்டில் மிஸ் ரித்தன்யாவோட மாமாவாத்தையும் ரித்தன்யாவுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அது நம்ம லிட்டில் மிஸ் ரித்தனாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஓகேம்மா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை உடனே போட்டு விடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நானும் 2 மினிட்ஸ் மேகி மாதிரி நம்ம லிட்டில் மிஸ்ஸை ரெடி பண்ணி விட்டுருந்தேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம லிட்டில் மிஸ் ரித்தன்யாவை சின்ன கவுண்டர் தான் கூப்பிட்டுட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த வேஷ்டி செட்டாக அவங்களுக்கு. சரி ஓகே, குலதெய்வ கோயிலில் போய் பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கிளம்பியிருந்தோம். நம்ம லிட்டில் மிஸ் ரித்தன்யா ஃபுல்லாக ஃபோக்கஸே அந்த சக்கரை பொங்கல்ன்ற மாதிரி தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அங்கே போனோடனே பொங்கல் செட்டியெல்லாம் வச்சு பொங்கல் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இவர் தான் இன்றைக்கி நம்ம லஞ்சுக்குனே சொல்லலாம். எங்களோட முன்னோர்கள் பாரம்பரியமாக எப்படி வழிபடுவாங்களோ குலதெய்வத்தை, அதே மாதிரி நாங்களும் வழிபட்டுட்டு மனநிறைவாக எங்கள் பொங்கல் செலிப்ரேஷனை பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லிட்டில் மிஸ் அம்மா அதை சக்கரை பொங்கல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சாமி கும்பிட்டு சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தோம். நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பும்போது லிட்டில் மிஸ் ரித்தன்யா சாமியை பார்த்துட்டு டாட்டா உம்மன் க்யூட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நாட்டுக்கோழி பார்த்துட்டு இன்றைக்கி தான் அவருக்கு லஞ்சு நமக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அவரை தான் நம்ம வீட்டில் இப்போ செய்யறதுக்கு நம்ம லிட்டில் மிஸ் அவசரமாக கார் ஓட்டி போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே வீட்டுக்கு போனோடனே 2-3 ஸ்டில்ஸ்லாம் எடுக்கலாமா கெட்டப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி லிட்டில் மிஸ் கூலர்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணிட்டு போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ கெட்டப் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் குக்கிங் ப்ராசஸ் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு இன்க்ரீடியன்ஸாக ரித்தனையாக எடுத்து கொடுக்க நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப மனநிறைவாகவும் ரொம்ப சூப்பராகவும் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாட்டுக்கோழியெல்லாம் பயங்கரமாக கொதிச்சு முடிச்சிருச்சு. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் கண்டிப்பாக நம்ம லிட்டில் மிஸ் ரித்தனா சேனலை லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. இன்னொரு டைம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.